அல்டிமேட் நடிகர் அஜித் குமார் நடித்து வெளியான திரைப்படம். தூத்துக்குடி கிளியோபட்ரா திரையரங்கில் படம் பார்க்க வந்த தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவனுக்கு மேலதாளம் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்து பின்னர் ரசிகர்களுடன் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். அல்டிமேட் நடிகர் அஜித் குமார் நடித்து ரசிகர்களுக்கிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை பெற்றுள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள திரையரங்குகளில் வெளியானது. தொடர்ந்து காலையிலேயே திரையரங்கு முன்பு அஜித் ரசிகர்கள் குவிய தொடங்கினர். அஜித் ரசிகர்களின் கூட்டம் திரையரங்குகளில் அலைமோதியது. தூத்துக்குடியில் பாலகிருஷ்ணா, கிளியோபட்ரா, பெரிசன் பிளாசா, KSPS கணபதி திரையரங்கம் உள்ளிட்ட 4 திரையரங்கில் இந்த திரைப்படமானது வெளியாகியது. தூத்துக்குடி கிளியோபட்ரா திரையரங்கு முன்பு அஜித் ரசிகர்கள் இந்த படத்திற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். திரைப்படத்தை காண தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வருகை தந்தார். அப்பொழுது அஜித் ரசிகர்கள் மேலதாளம் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அமைச்சருக்கு அளித்தனர். அப்பொழுது தூத்துக்குடி மாவட்ட தலைமை அஜித் ரசிகர் மன்ற தலைவர் தீனா சம்பத், மாவட்ட பொருளாளர் சந்தனராஜ் ஆகியோர் மாலை அணிவித்து அமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அஜித் ரசிகர்கள் ஏற்பாடு செய்திருந்த பிரம்மாண்டமான கேக்கை வெட்டி ரசிகர்களுடன் உற்சாகமாக அமைச்சர் கீதா ஜீவன் கொண்டாடினார். பின்னர் ரசிகர்களுடன் அமர்ந்து திரைப்படத்தை கண்டு ரசித்தார். அமைச்சருடன் தூத்துக்குடி மாவட்ட தலைமை அஜித் ரசிகர் மன்ற தலைவர் தீனா சம்பத், மாவட்ட பொருளாளர் சந்தனராஜ், திமுக மாவட்ட பிரதிநிதி தெர்மல் சக்திவேல், பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் AC செந்தில்குமார், திமுக வட்டச் செயலாளர் சதீஷ்குமார், மாமன்ற உறுப்பினர் ரெக்ஸ்லின், சண்முகபுரம் பகுதி இளைஞர் அணி செயலாளர் சூர்யா மற்றும் அஜித் ரசிகர்கள் உடன் இருந்தனர். ரசிகர்கள் திரையரங்குக்கு முன்பு சண்டா மேளம் முழங்க பட்டாசு வெடித்து உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.